நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையான அன்புக்காக ஏங்கி தவிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உண்மையான அன்பு கிடைக்காதா, உண்மையான அன்பை கொடுக்கிற ஒரு நல்ல உறவு கிடைக்காதா என்று சொல்லி நாம் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு முறை மனைவி தன்னுடைய கணவனாரிடம் கேட்டாராம், என் மீது எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறேன் சொல்லி கேட்கிற பொழுது அந்த கணவனார் சொன்னாராம், தன்னுடைய 2 கைகளையும் அகல விரித்து இவ்வளவாய் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி சொன்னாராம். அப்படியாக நாம் பார்க்கிற பொழுது மனிதனுடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளாக, குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இடத்துக்குள்ளாக முடிந்து விடுகிறது. அதற்கு பிற்பாடு தொடர்ந்து வருவதில்லை. ஆனால் கடவுளுடைய அன்பு நிரந்தரமானது. கடவுளுடைய அன்பு முடிவில்லாதது. கடவுளுடைய அன்பு எப்பொழுதும் நம்மோடு இருக்கும். அவருடைய அன்பின் வெளிப்பாடாக தான் இயேசுவானவரை நமக்காக கொடுத்தார். அதுதான் யோவான் 3:16 இப்படியாக சொல்கிறது, கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பானவர்களே, கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். அன்பின் வெளிப்பாடாக கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம். அவருக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது கடவுள் நம் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார், நமக்கு எவ்வளவாய் நன்மையை செய்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட கடவுளுடைய உண்மையான நாம் அன்பை உணர்ந்து கொண்டு அவருக்குள்ளாக வாழ தூய ஆவியானவர் நம் அனைவரையும் பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் இயேசுவுக்குள் காத்து கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உண்மையான அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பொழுது நீர் எங்களுக்கு உண்மையான அன்பாக, நிரந்தரமான அன்பாக உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி படைக்கிறோம். கிறிஸ்துவை பற்றும் மெய் விசுவாசத்திலே நாங்கள் ஊன்றி வளர்ந்து அவரின் வழியாக நீர் எங்கள் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் என்பதை உணர்ந்து உமக்கு ஏற்ற பரிசுத்தமான நல் வாழ்வை வாழ கடவுள் எங்களுக்கு துணைவராக இருந்து எங்களை நடத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசுவின் உதவிக்கிறோம். பரலோக அன்பின் நல்ல பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.